இல்லம் என்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும், மின்னல் எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும். இந்த உள்ளம் என்னும் மாளிகையில் உன் இல்லம் என்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும், மின்னல் எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும். இந்த உள்ளம் என்னும் மாளிகையில் உன் இல்லம் என்னும் ஆலயத்தில் தேன் சிந்தும் மலர்களாய் வந்தோம், தேடி உந்தன் பாதம் அமர்ந்திடுவோம். தேன் சிந்தும் மலர்களாய் வந்தோம், தேடி உந்தன் பாதம் அமர்ந்திடுவோம். உன் வழியில் நடந்திடுவோம், உன் ஒளியில் வாழ்ந்திடுவோம். உன் வழியில் நடந்திடுவோம், உன் ஒளியில் வாழ்ந்திடுவோம். உயிரில் இன்பங்கள் சொந்தங்கள் ஆயிரம் இங்கு உள்ளம் என்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும், இல்லல் எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும். இந்த உள்ளம் என்னும் மாளிகையில் என் இல்லம் என்னும் ஆலயத்தில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மாதத்தினுடைய முதல் நாள், முதல் செவ்வாய்க்கிழமை, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூர்ந்து செபிக்கின்ற ஓர் ஆசீர்வாதமான நாள். இந்த மாதத்தை நாம் உற்சாகத்தோடு துவங்கும்போது, நம்பிக்கையோடு துவங்கும்போது, கடவுளுடைய அருட்துணையோடு துவங்கும்போது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, வெற்றி நிச்சயம் உண்டு. கடவுளுடைய பாதை நமக்கு முன்பாக உண்டு. கடவுள் நம்மை அற்புதமாய் இந்த மாதத்தில் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அதற்கான அழைப்பாக இந்த நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் குமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 15 முதல் 29 முடிய. அந்நாள்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையில் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலந்தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத் அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகிலுள்ளது. அது சிறியதாயிருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் குமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்ந்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்புத்தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் குமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத் குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும்.
ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாகவே நடந்து வருகிறேன். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர். கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீச்செயல்கள், அவர்கள் வலக்கையில் நிறைய கையூட்டு. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கிறேன். என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கி அருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன. மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் முன்னோட்டமான நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே. இந்த ஆசீர்வாதமான மாதத்தில் நீர் எங்களுக்கு செய்ய இருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். ஒருவேளை இந்த மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது தடைகள் வருமாயின், எங்களை ஏதாவது பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளுமாயின், எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருமாயின், ஆண்டவரே எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தந்தருளும். ஒருபோதும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. உம்மீது விசுவாசம் கொண்டவர்களை ஒருபோதும் நீ கை நெகிழ்வதில்லை. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற எங்கள் அன்பான ஆண்டவரே,
இந்த நாளிலும் கூட உமது அருள் நன்மைக்காக வந்து நிற்கின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும், எங்கள் தொழில் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை எங்களுக்கு தந்தருளும். ஒருபோதும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாமல் உம்மை சிக்கென பற்றி கொண்டு வாழ்கிற உமது அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை இருக்கச் செய்தருளும். இயேசுவே தெய்வமே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, எங்களை திடப்படுத்துகிறது. ஆம் ஆண்டவரே, இதோ நீர் வாக்களிக்கிறபடி நீர் எங்களை காத்து எங்களை பாதுகாக்கின்றீர் என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு உறுதி ஊட்டுகிறீரப்பா. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, உம்மை நினைவு கூறுகிற இந்த நாளிலும் கூட உமது பரிந்து பேசுதலினால் நாங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு இயேசுவின் சாட்சிகளாய் வாழச் செய்தருளும். ஆமென். ஆண்டவர் லோத்துவிடத்தில், நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் அந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, முதல் செய்தி, ஆண்டவரின் தூதர் லோத்துவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். நீரும் உன் மனைவியும் உம்முடைய 2 புதல்வியரும் இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள், இல்லையேல் இந்த தண்டனை உங்கள் மீதும் வந்து தங்கிவிடும். இந்த நகருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையில் நீங்களும் அகப்பட்டு விடுவீர்கள். எனவே இந்த இடத்திலிருந்து தப்பி போய்விடுங்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் சில நேரங்களில் நமக்கு எச்சரிக்கையை தருவார். இந்த எச்சரிக்கை, இங்கிருந்து போய்விடுங்கள், இந்த இடம் உங்களுக்கு வேண்டாம், இந்த நண்பர்கள் உங்களுக்கு வேண்டாம், இந்த மக்கள், இந்த உறவுகள், இந்த சொத்து உங்களுக்கு வேண்டாம் என்று சில நேரங்களில் நம்மை அறிவுறுத்துவார், நமக்கு எச்சரிக்கை ஊட்டுவார். நாம் தான் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும், மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இங்கிருந்தால் உனக்கு ஆபத்து உண்டு, உனக்கு தீங்கு உண்டு, உனக்கு பொல்லாப்பு நேரிடும், எனவே நீ இந்த இடத்திலிருந்து சென்று விடு என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது செய்தியை பாருங்க. லோத்து அந்த இடத்திலிருந்து செல்லுவதற்கு காலம் தாழ்த்தினார். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லாததனால நாம காலம் தாழ்த்துவோம். இந்த இடத்திலும் லோத்து காலம் தாழ்த்துகிறார். சில பேருக்கு மனசு வராது, ஆண்டவருடைய வார்த்தையில சந்தேகம் வரும், இதை செய்யலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் நீடிக்கும். ஆபத்து நெருங்கி வருகிறது என்று தெரிந்தும் கூட சந்தேக புத்தியினால, குழப்ப மனநிலையினால, நம்பிக்கையின்மையினால சில நேரங்களில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருந்துவிட தவறிவிடுவோம். சில நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம், கடலில் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறது, யாரும் கடலில் குளிக்க வேண்டாம், கடலுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்கிற அறிவிப்பை தருவார்கள். ஆனால் சில வாலு பசங்க இருப்பாங்க, பிடிவாத குணம் பிடித்தவர்கள், யாருடைய சொல் பேச்சையும் கேட்காத பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு அறிவுரை கொடுத்தாலும், எவ்வளவு எச்சரிக்கை விடுத்தாலும் கூட கடல்ல போய் குளிச்சுட்டு இருப்பான். அதனால அவன் மிக பெரும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலை வந்துவிடும். கடவுள் நம்மை சில நேரங்களில் எச்சரிப்பார், அவருடைய வார்த்தைகளின் வழியாக நமக்கு வழிகாட்டுவார், அவரின் தூதர்களின் வழியாக நம்மை முன்னின்று வழிநடத்த முயற்சி செய்வார். ஆனால் நாம் தான் விடாப்பிடியாக இருப்போம், கடவுளுடைய வார்த்தையை உணர மாட்டோம், நம்பிக்கை வைக்க மாட்டோம். மூன்றாவது செய்தி பாருங்க. ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால், யார் மீது? லோத்தின் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் ஆண்டவருக்கு இரக்கம் இருந்தது. ஆண்டவர் முதல்ல எச்சரிக்கிறார்,
தூதர்களின் வழியாக எச்சரிக்கிறார். ஆனால் அதை அவர் பொருட்படுத்தல, தாமதம் காட்டுகிறார். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அவர் மீது இரக்கம் காட்டினார். அதனால் அவருடைய கையை பிடித்து அவரை வெளியே கொண்டு போய் விட்டார். ஒரு மிக பெரும் அழிவு நேரிடப் போகிறது. நீங்கள் இங்கிருந்தால் நீங்களும் அழிந்து விடுவீர்கள். உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனாலும் நீங்கள் அந்த எச்சரிக்கையை உள்வாங்கவில்லை, அதை பொருட்படுத்தவில்லை, உதாசீனப்படுத்தினீர்கள். ஆனாலும் பரவாயில்லை, உங்கள் மீது எனக்கு இரக்கம் உண்டு, உங்கள் மீது எனக்கு அன்பு உண்டு. எனவே நான் உங்களுடைய கரம் பிடித்து உங்களை வழிநடத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் லோத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் கரம் பிடித்து வெளியே கொண்டு போய் விடுகிறார், பாதுகாப்பாக விடுகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, நீர் உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் நீ அழிந்து போவாய் என்கிறது இறைவார்த்தை. அந்த இடத்துல கூட லோத்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கிறார். பாருங்களேன், ஆண்டவரே, என்னால் தப்பி ஓட இயலாது, ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன், என்னால் முடியாது ஆண்டவரே. பக்கத்தில் ஒரு சிறிய ஊர் இருக்கிறது, அந்த ஊரில் போய் நான் தங்கிக்கிட்டுமா கேட்கிறார், அனுமதி கேட்கிறார், தயை பண்ணி கேட்கிறார். ஆண்டவர் பாருங்க, அவருடைய இரக்கம் பாருங்க, பரவாயில்லை, நீ கேட்டபடியே உனக்கு நிகழட்டும், நீ அருகில் இருக்கிற அந்த சிற்றூருக்கு சென்று விடு, அந்த இடத்தில் நீ பாதுகாப்பாக இரு, நான் அந்த இடத்தை உன் பொருட்டு அழிக்க மாட்டேன், உன் பொருட்டு அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்வதை, கூட்டிச் செல்வதை பார்க்கிறோம். சோவார் என்று இறைவார்த்தை அந்த இடத்தில் பதிவு செய்கிறது. அவர் சென்று பாதுகாப்பாக இருந்த இடம். இந்த மாதம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பான மாதம், எந்த தீங்கும் ஏற்படாத ஒரு மாதமாய் இருக்க போகிறது. ஆபத்துகள் இன்றி ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிற மாதமாய் இருக்க போகிறது. எனவே இந்த வாக்குதத்தமான வார்த்தைகளில் நாமும் முழுமையான நம்பிக்கை வைத்திருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த சோதோம் குமாரா நகரங்களின் மீது கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார் ஆண்டவர். அதனால் அந்த இடமே அழிந்து போனது. சோதோம் கொமோரா மக்கள் தீங்கு செய்ததனால், கடவுளுக்கு எதிராக சென்றதினால் அந்த நகர் முழுவதையும் ஆண்டவர் அழித்தார். அதே நிலையில் ஆண்டவர் லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார். அந்த லோத்தின் குடும்பத்தில் கூட அவருடைய மனைவி திரும்பி பார்க்காதே என்கிற கட்டளையை மீறி திரும்பி பார்த்ததனால் உப்புத்தூணாக மாறிப்போனார். சில பேருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அவருடைய வாழ்க்கையில் கடவுள் செயலாற்றுவதில்லை. சில பேருடைய நம்பிக்கையின்மையை ஆண்டவர் கண்டிக்கிறார், திருத்த முயற்சி செய்கிறார். ஆனாலும் அவர்கள் மீண்டும் திருந்துவதாக இல்லை, அதே தவற்றை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கடவுளுடைய தண்டனைக்கு உள்ளாகிறார்கள். இந்த இடத்தில் லோத்தினுடைய மனைவி உப்புத்தூணாக மாறிப்போகிறாள். இறை வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் அவரை காப்பாற்றினார், அவரை காப்பாற்றினார். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. படகுக்கு மேல் அலைகள் எழுகின்றன. ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாகப் போகிறோம் என்று கதறுகிறார்கள் சீடர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார் ஆண்டவர். இறை வார்த்தை சொல்லுகிறது, உடனே அந்த இடத்தில் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம் வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும், சிக்கல்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நம் மனம் அமைதி பெறும்படியாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது, அந்த கஷ்டங்கள் தீருகிறது. நம்முடைய சஞ்சலப்பட்ட இந்த மனமும் கூட ஆறுதல் தேறுதல் படுகிறது. ஏனென்றால் கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார். கடவுள் உடன் இருந்ததனால் லோத்தும் அவருடைய குடும்பமும் பாதுகாப்பாக இருந்தார்கள். கடவுள் அந்த சீடர்களோடு இருந்ததனால் சீடர்கள் அந்த கடல் கொந்தளிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் கூட ஆண்டவருக்கு அருகில் இருக்கிறோம் என்றால், ஆண்டவரை சிக்கென பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால், கடவுளுடைய அரவணைப்பில், அவருடைய பாதுகாப்பில் இந்த மாதம் முழுவதும் நாமும் காப்பாற்றப்பட இருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாய் நம்மை வழிநடத்த இருக்கிறார்.
நல்ல ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மவுண்ட் லோவோட்டோபி என்கிற ஒரு மலை, அது ஒரு எரிமலை. மவுண்ட் லோவோட்டோபி லக்கி அப்படின்ற அந்த மலை இந்தோனேஷியாவில் ஜூன் 18 அந்த எரிமலை வெடித்து சிதறியது. அது வெடித்து சிதறியதால் ஏறக்குறைய அந்த வான்வெளி மண்டலத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு தூசுகள், அதிகமான புகை மூட்டம், சாம்பல்கள் பறந்த வண்ணமாக இருந்தது. எனவே அந்த நாட்டினுடைய அரசு ஒரு எச்சரிக்கை விடுத்தது. யாரும் இந்த பக்கமாக வராதீர்கள், யாரும் இந்த பக்கமாக நெருங்கி வராதீர்கள். குறிப்பாக விமானங்கள் எதுவும் அந்த பகுதியில் பறக்கக்கூடாது. அப்படி பறந்தால் ஆபத்து நேரிடலாம், தீங்கு நேரிடலாம், விபத்துகள் நேரிடலாம். எனவே அந்த பகுதியில் யாரும் வரக்கூடாது என்கிற அறிவிப்பை வெளியிட்டார்கள். இந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டதனால் பல விமானங்கள் அந்த நாளில் ரத்து செய்யப்பட்டது, தடை செய்யப்பட்டது, செல்லுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் அவர்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார். ஒருவேளை அந்த எச்சரிக்கையை மீறி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றால் ஒரு விபத்தில், ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைகள் சில நேரங்களில் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. நாம் தான் அந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஆண்டவர் காட்டுகிற நெறியில் நாம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கிறோம் என்றால் இந்த மாதம் கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பரிந்து பேசுதலினால் ஆசீர்வாதமான மாதமாக அமைந்திருக்கும். ஆமீன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும், பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய வல்லமையான இறை பிரசன்னம் எழுந்தருளுகிற நேரம் இது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் நம்மை முழுவதுமாய் இந்த பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். இயேசு ஆண்டவர் நமக்கு பக்க பலமாக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. எந்த தீங்கும் நம்மை நெருங்குவதில்லை. எந்த பொல்லாப்புகளும் நம்மை சூழ்ந்து கொள்வதில்லை. கடவுள் நம்மை அற்புதமாய் வழி நடத்தப் போகிறார். அவருடைய பாதுகாப்பினை இந்த மாதம் முழுவதும் நாம் உணரப் போகிறோம். எனவே முழுமையாய் அவரிடத்தில் அர்ப்பணம் செய்வோம். இந்த காணிக்கை பொருட்களை தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பி ஆசிர்வதிக்கிற தெய்வம் நம்மையும் நம் குடும்பத்தையும் கூட அதே ஆவியின் வல்லமையினால் நிரப்பி ஆசிர்வதிக்கும்படியாக முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களுக்காக நன்றி இயேசுவே. உம்முடைய பாதையில் நாங்கள் பயணிக்க இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் எங்களை திடப்படுத்துகிறது, எங்களுக்கு உறுதி ஊட்டுகிறது, நம்பிக்கை தருகிறது. ஆம் ஆண்டவரே, இந்த நம்பிக்கையின் பயணத்திலே நாங்கள் உம்மோடு உடன் பயணிக்கிற போது எங்களுக்கு எந்த தீங்கும் நெருங்குவதில்லை, எந்த ஆபத்து விபத்துகளும் நேரிடுவதில்லை. ஆம் இயேசுவே, உம்முடைய திருவிழப்படி இந்த நாள் எங்களுக்கு வெற்றியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக அமைந்திருக்க போகிறது. தகப்பனே, இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு இந்த பலியிலே பங்கெடுக்கிறார்களே, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார், அவருடைய பாதுகாப்பில், அவருடைய பராமரிப்பில், அவருடைய அரவணைப்பில் நான் என்றும் ஆசீர்வாதமாய் வாழ்வேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருக்கிறார்களே. இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் ஏராளமான நன்மைகளினால் எங்களை ஆசீர்வதியும். ஒருபோதும் தீமையின் பக்கமாக நாங்கள் சென்று விடாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமையாகி விடாமல், இயேசு தெய்வமே, உம் வானத்தூதர்களை எங்களுக்கு பக்கபலமாக நிறுத்தி எங்களை புடை சூழ்ந்து நீர் காத்துக் கொள்வீராக. உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து இலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேணும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்விலே நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன். தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவன் நம்மை காப்பாற்றுவார் எனும் நம்பிக்கையுடன் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.